மெரினால இவ்வளோ மாற்றமா? ஆமாங்க. புதுசா ஏதோ மெரினா பீச்சில கட்டியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால இந்த தீபாவளி லீவ்ல நான் என் ஃபேமிலியோட விசிட் பண்ண ஸ்பாட் மெரினா பீச். நாங்க ரீச் ஆகவே ஈவினிங் 5:00 மேல ஆயிடுச்சு. அங்க என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி யூனிக்கா பேம்பூல என்ட்ரன்ஸ் இருந்தது. அது வழியாவே நானும் அப்படியே நேரா நடந்து போயினே இருந்தேன். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, மரம்லாம் வந்து நட்டு வச்சிருக்காங்க. ஈவினிங் டைம் செம்மையா இருந்துச்சு கிளைமேட். ஈவினிங்கே ஆயிடுச்சு. ஆனா நாங்க இன்னுமே லஞ்ச் வந்து சாப்பிடல. அதனால போய் லஞ்ச் சாப்பிட்டு எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா பீச்சுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாரி தான் வந்து பேம்புக்கு நடுவுல மரத்த நட்டு வச்சிருக்காங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. சாரி ஃபுல்லா கவர் பண்ண முடியல. ஒரு வழியா பீச்சுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த பீச்சோட சவுண்ட் கேட்டு பாருங்களேன். கேட்கவே நல்லா இருக்குல்ல? ஆமா. செம்மையா வந்து என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் வந்து நைட்டு வரைக்கும் அங்க தான் இருந்தோம். மெரினா பீச்சில நைட்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த மாரி போயிருக்கோம். செம்மையா வந்து என்ஜாய் பண்ணோம். நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்தோம். அவ்வளோதான் நல்லா ஃபன் பண்ணிட்டு, பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சேரவே 12 ஆயிடுச்சு அன்னைக்கு. நீங்க யாராவது மெரினா பீச்சுக்கு ஆஃப்டர் ரெனோவேஷன் நைட் டைம்ல இந்த மாரி போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மெரினால இவ்வளோ மாற்றமா? ஆமாங்க. புதுசா ஏதோ மெரினா பீச்சில கட்டியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால இந்த தீபாவளி லீவ்ல நான் என் ஃபேமிலியோட விசிட் பண்ண ஸ்பாட் மெரினா பீச். நாங்க ரீச் ஆகவே ஈவினிங் 5:00 மேல ஆயிடுச்சு. அங்க என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி யூனிக்கா பேம்பூல என்ட்ரன்ஸ் இருந்தது. அது வழியாவே நானும் அப்படியே நேரா நடந்து போயினே இருந்தேன். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, மரம்லாம் வந்து நட்டு வச்சிருக்காங்க. ஈவினிங் டைம் செம்மையா இருந்துச்சு கிளைமேட். ஈவினிங்கே ஆயிடுச்சு. ஆனா நாங்க இன்னுமே லஞ்ச் வந்து சாப்பிடல. அதனால போய் லஞ்ச் சாப்பிட்டு எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா பீச்சுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாரி தான் வந்து பேம்புக்கு நடுவுல மரத்த நட்டு வச்சிருக்காங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. சாரி ஃபுல்லா கவர் பண்ண முடியல. ஒரு வழியா பீச்சுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த பீச்சோட சவுண்ட் கேட்டு பாருங்களேன். கேட்கவே நல்லா இருக்குல்ல? ஆமா. செம்மையா வந்து என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் வந்து நைட்டு வரைக்கும் அங்க தான் இருந்தோம். மெரினா பீச்சில நைட்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த மாரி போயிருக்கோம். செம்மையா வந்து என்ஜாய் பண்ணோம். நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்தோம். அவ்வளோதான் நல்லா ஃபன் பண்ணிட்டு, பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சேரவே 12 ஆயிடுச்சு அன்னைக்கு. நீங்க யாராவது மெரினா பீச்சுக்கு ஆஃப்டர் ரெனோவேஷன் நைட் டைம்ல இந்த மாரி போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.